slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up. Actually, I was not ready to make this video. This is a video of this. This is how it looks like. நான் இப்போ ஒரு செட்டிங் பண்ணி ஒரு ரிங் லைட் செட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பவர் பேங்க்லேயே சார்ஜ் காலி ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னென்னு புரியல. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தெர் வாஸ் அ கேரக்டர். இட் வாஸ் லைக் யூ ஹாவ் டு டூ சம்திங், நைதர் யூ ஷுட் டூ சம்திங் தட் யூ லைக் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை தான் தேடின்னு இருக்கு. எஸ், இட் வாசன்ட் எனி அதர் திங், இட் வாஸ் ஆக்சுவலி மீ. நான் வந்துட்டு இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது லிட்ரலி யோ 5 lakhs எனக்கு கொடுங்க, பிடிச்சது நான் தான்டா உன் கேரக்டரு. யார் நீ? அவர் கண்டினியூ பண்ணுவார். அண்ட் ஐ எம் லிவிங் ரைட் நவ் ஃபைன். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே, அவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்போது எதுக்கு இந்த டியூவல் அந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளேயே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சில கேரக்டர்ஸ் ஒருத்தங்கக்கிட்ட நல்லாயிருக்கும், சில கேரக்டர்ஸ் அந்த ஒருத்தங்கிட்டே எரிஞ்செறிஞ்சு விடும். இந்த மாதிரி நான் மட்டும்தான் இருக்கேனான்ட்டு எனக்கு நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியில் நிறையா பேருக்கு இருக்குங்க. இப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட நல்லா தான் பேசின்னு இருப்பான். பட் அதே ஃப்ரெண்டு இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. மைக் ஒர்க் ஆகுதா? எஸ், என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சில பேருக்கு வந்துட்டு ஹீஸ் அ குட் பர்சன், பட் சில பேருக்கு அதே கேரக்டர் ரொம்ப தப்பான பர்சன் மாதிரி இருக்கலாம். நான் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்லா தான் இருந்தேன். ஐ வாசன்ட் லைக் ஓகே, இந்த இயர் நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இதெல்லாம் முடிக்க போகிறோம்டா அப்படின்ற மாதிரி இருந்தேன். அண்ட் த மெயின் திங் வாஸ் ஜனவரி 1st இருந்து தான் ஆரம்பிக்கிட்டீங்க. ஏன்னா புது வருஷம் ஆரம்பிக்கும் போது தான் எல்லாம் கரெக்டாக நடக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் என்ன நினச்சேன்னா, அதை வந்துட்டு வீடியோவாக மேக் பண்ணல. பட் ஐ தாட் ஐ ஷுட் டூ இட் அப்படின்ட்டு ஜிம்முக்கு போகணும் அப்படின்றதான் என்னோட முதல் குறிக்கோளாக இருந்துச்சு. எஸ், இட் வாஸ் நெவர் கம்ப்ளீட்டட். அண்ட் அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ 2024 எது பண்ண முடியாதோ அது 2025 தான் நான் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்துட்டு நான் இப்போவே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, நான் பிளான் பண்ணது என்னென்னா, ஓகே ஜனவரி 1st நம்ம ஜிம்முக்கு போகலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கும் நியூ இயர், ஸோ ஒரு மைண்ட் பூஸ்டிங்காக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன். பட் லாஸ்ட் இயர் நடந்த மாதிரியே இந்த இயரும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, December 2 நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். December 1 போயிருக்கலாம், பட் இல்லை, அங்கே கூட கொஞ்சம் இதாகிடுச்சு. December 2 ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி ஐ எம் ஃபைன், சாட்டிஸ்ஃபைட். இவன் இன்னும் அது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ட் திஸ் ஃபெல்லோ ஹூ ஸ்போக் பிஃபோர், அவன் வந்துட்டு ஜனவரியிலேருந்து தான் போகலாம் அப்படின்னு சொன்னான். பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நீ இந்த வருஷமே இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறா, அப்போ தான் உன்னால் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான். அண்டு அதனாலே ரூமுக்குள்ளே நிறையா பொருட்கள் இருக்குது, புது புதுசாக. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி குஷியாக தான் இருக்குது. அண்ட் த மெயின் திங் வாஸ், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பர்பஸ் என்னென்னா, எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் வந்துட்டு நிறையா விஷயம் பண்ணணும்னு இருந்திருப்பீங்க. பட் நிறையா பேர் பண்ணியிருக்காமலும் போயிருக்கலாம். நானே வந்துட்டு ஒரு 6 months என்னோட யூடியூப் கெரியரை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சேனல் விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் எடுத்து. பட் அந்த 6 monthன்றது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்போ 6 months நீ ரெகுலராக வீடியோ போட்டால் மட்டும்தான் உனக்கு அந்த கெரியர் பற்றி நீ பேச முடியும். பட் நீ மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுற, மாதம் ஒரு கம்பேக் வீடியோ போடுறேன்னா இட் டசன்ட் மேட்டர். அண்ட் ஜனவரியிலேருந்து மாதத்துக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 6 வீடியோவாவது வரணும். நான் எப்படி சொல்லி நடந்தேன்னா, வீக்லி ஒரு 5 வீடியோஸ் வரும் அந்த மாதிரி சொல்லின்னு சுற்றி இருந்தேன். பட் நவ் இட்ஸ் டூ லேட்.
மேக்ஸ் டு மேக்ஸ் மந்த்லி ஒரு 6 வீடியோவாவது வரணும், வீக்கெண்டுக்கு ஒரு வீடியோ, எவ்ரி சண்டே ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அது வந்துட்டு நடக்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த சண்டே ஒரு நாள் அந்த சண்டே ஒரு நாள் தான் நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அந்த நாள் ஃப்ரீயாக இல்லைனாலும் அந்த நாள் வந்துட்டு எப்படியாவது ஏதாவது ஒரு டைமிங்கில் ஒன்று 11 மிஸ் ஆச்சுன்னா 4 மிஸ் ஆச்சுன்னா 7 மிஸ் ஆச்சுன்னா 10, இல்லைன்னா மறாநாள் மண்டே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதை நான் ரெக்கார்டடாக எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கே நான் ஒரு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். அண்ட் இது இவ்வளோ பேசுகிறேன்ல, இதுக்கு நடுவில் எத்தனை ஷோ வந்துச்சுன்னு யாராவது இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அண்ட் திஸ் இஸ் வாட்ஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லைக் வைஸ் இன்னைக்கு நீ ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீ அடுத்த வருஷத்துக்குள்ள அது கிட்டையாவது நெருங்கியிருப்ப அப்படின்றது தான் தாட் ஆஃப் ப்ராசஸ். பட் பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ, ப்ராட்காஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் நான். லைக் வைஸ் மீ ஸ்பீக்கிங் டு மீ அப்படின்ற மாதிரி. பட் இட்ஸ் டூ லேட் அண்ட் ஐ குடன்ட் டூ தட். அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் கெப்ட் சம் ஓட்ஸ். அது கிடையாது, அந்த ஐ ஹவ் கெப்ட் சம் ஓட்ஸ் டு எவ்ரி ஒன் repeat after me. Fine. And this is what those things are. அப்ப யமகண்டம் முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? தில்லானா திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். ஃபைன். நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயர் ஒரு ரிவைண்ட் வீடியோ போடுற மாதிரி இந்த இயரும் ஒரு ரிவைண்ட் இருக்கும். அண்ட் ஐ கெஸ் the person who spoken before me will come again with another special video. உங்களுக்கு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்குன்னு யாரை மீன் பண்ணுறேன்னு எனக்கும் லிட்டரலி தெரியல. பட் த சேனல் இஸ் கோயிங் சம்வேர். ஃபைன். நானும் வந்துட்டு ஓகே இந்த வருஷம் வந்துட்டு அவ்வளோதான் போல் கெரியர் முருகையா அப்படின்னு நினச்சேன். பட் இட்ஸ் அ குட் வே இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது you have literally 15 seconds to end this. 15 seconds something. Bye.